ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொலன்னு குழையாமல் உதுரா நெய்ச்சோறு எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இந்த கீ ரைஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கர் தான் தேவை. நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஹோல் கரம் மசாலா, பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பேலீஃப், அன்னாசிப்பூ எல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா. இந்த நெய்ச்சோறு அந்தளவுக்கு காரமாக இருக்காது, அதனால பச்சை மிளகா அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமாட்டி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதையும் ஆட் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வதக்கிடுங்க. 30 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வடிகட்டினதை ஆட் பண்ணி ஒரு பெரட்டிடுங்க. ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை. ஒரு கை நிறைய புதினா, கொத்தமல்லி கீரை பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணி அதையும் ஒரு பெரட்டிடுங்க. இப்போ தண்ணி 1 கப் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபுல் பாயிலிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வர போகிறோம். ஒரு ஃபுல் கொதி வந்ததுக்கு அப்புறமா லிட்டு போட்டு மூடி ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்மளோட நெய்ச்சோறு குக் ஆகிற டைமில் நம்ம முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் நெய்யில் நல்லா வறுத்துடலாம். தனித்தனியாக வறுத்துடுங்க, அப்போ தான் நல்லா கோல்டனாக வரும். அதுக்கப்புறம் அதே நெய்யில் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருங்க. இதெல்லாம் கார்னிஷுக்கு. இப்போ நெய்ச்சோறு குக் ஆகிடுச்சு. ப்ரெஷர் அடங்கின உடனே எடுத்து நல்ல ஒரு கரண்டியை வச்சு மெல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட உதுரான நெய்ச்சோறு ரெடி. மேலே முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி கீரை எல்லாம் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இது சிக்கன் கறி, மட்டன் கறி, வெஜிடபிள் குருமா, பன்னீர் கிரேவி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.